ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் ரக்ஷி ரெசிபி. ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறீங்க. சண்டேவோட ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் இப்போல்லாம் காஃபி டீ எடுக்கிறது கிடையாது. ஸோ கிளைமேட் கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறனால த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி ஏதாவது கஷாயம் போட்டு குடிக்கிறது. ரக்ஷிதாக்கு எப்போவுமே பசும்பால் தான் கொடுப்பேன். அதில் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு அப்படி எதுவுமே கலந்து கொடுக்க மாட்டேன். ப்ளைனாக கொடுப்பேன். எப்போவாக தான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி கொடுப்பேன். பட் மோஸ்ட்லி ப்ளைனாக தான் குடிப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரக்ஷிதாவை குளிப்பாட்டணும். ஸோ பாத்திங் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரீசெண்ட் டைமாக ரக்ஷிதாவுக்கு கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ அதனால் கோகோனட் மில்க் வச்சு ஒரு ஹேர் பேக் பண்ணியிருக்கேன். இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு பவுல் ஃபுல்லாக பசும்பாலோட ஆடை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளமாக இருக்கவும் அதை எடுத்து இப்போ உடனே பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரீசரில் தான் வைப்பேன். அது வைக்க முடியாதனால உடனே நான் பண்ணிடுறேன். ஸோ லஞ்சுக்கு ப்ரான் பிரியாணியும் ப்ரான் 65 தான் பண்ணியிருந்தேன். ப்ரான் 65ஓட ரெசிபி சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இறாலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஆச்சி பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. ஸோ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மசாலா எல்லாமே ப்ரான்ஸில் ஊறி இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த ப்ரான்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இந்த மாதிரி போடுங்க. இது டக்குன்னு குயிக்காக முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். பிரியாணி கூட, சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சீக்கிரமாகவே நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். ஸோ 12 o'clock எல்லாமே முடிஞ்சிருச்சு. கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டு சாமாவையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச்னா ப்ரான் பிரியாணி, பாயில்டு எக், ப்ரான் 65, கொஞ்சமாக ரைத்தா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெந்தயக்கீரை போடலான்ட்டு அந்த விதையெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பேம்பு செடியோட லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லோயிஷாக மாறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேப்டஸ் நான் ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா தடியாக வளரும்னு பார்த்தா ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி மெலிசாக வளர்ந்துட்டுருக்கு. நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் இருக்கவே ஒரு சின்ன ஃபேஸ் பேக் போடலான்னு சொல்லிட்டு பசும்பாலோட ஏடு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணால் ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக மாய்ஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்கின் டைப்னரும் இதை யூஸ் பண்ணலாம். ஈவினிங் சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வெளியே போகிறோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். டவல்ஸ், வாட்டர் பாட்டில்னு அப்படி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பீச்சுக்கு தான் போகிறோம். பட் அது ரக்ஷிதாக்கு தெரியாது. பக்கத்தில் இருக்க எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன் அவளை. அவள் கொஞ்சமாக டாய்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டா. அப்புறம் எங்கள் மாமா பசங்களை பிக்கப் பண்ணோம். அவள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அவங்க அக்காவை, அவங்க அண்ணனெல்லாம் பார்க்கவும். ஸோ ஈவினிங் நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. பயங்கர சில்லாக இருந்தது. ஸோ இந்த பாரிஸ் பக்கம் போகும்போது நிறைய டால்ஸ் இருக்கும். பெரிய பெரிய டெடி பஸ் டிஃப்ரெண்ட்டான கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வாங்குகிறோமோ இல்லையோ அதை பார்க்கவே ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் சண்டே போனதுனால நிறைய கடை க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த நேப்பியர் பீச் ஃபுல்லாகவே கலர் ஸ்லைட் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. இன்னமும் இங்கே நின்று செல்ஃபி எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் பீச் சேர்ந்துட்டோம். சண்டேனால நிறைய கூட்டமாக இருந்தது.
எங்கள் கூட எங்கள் சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க. ரக்ஷிதாக்கு அவங்க வரதும் தெரியாது. ஸோ அவங்கள பார்த்து அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா. குட்டீஸ்லாம் நிறைய வருமே, ரக்ஷிதாக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உள்ளே வந்த உடனே இந்த ரைடு ஏறணும்னு சொல்லிட்டு ஏறிட்டா. நிஜமான பைக் ஓட்டுற மாதிரியே பயங்கரமாக ஆக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. ரக்ஷிதாக்கு இந்த மாதிரி ரைட்ஸ் ஏறுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறா. ஸோ அழவே இல்லை, பயந்துருவான்னு நினச்சேன். பட் அவள் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு பலூன் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே 3 பசங்களுமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், பஜ்ஜி, அப்புறம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ரக்ஷிதாக்கு இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோனாலே ரக்ஷிதாக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த மாதிரி சமைச்சு கொடுத்தாலுமே அதை சாப்பிட்டுடுவா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பபிள்ஸ் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டுட்டு வந்த சொப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் மண்ணில் வந்து நல்லா உருண்டு பிறண்டு விளையாடிட்டு இருந்தா. பசங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பாப்பா ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. டான்ஸ் ஆடிக்கிட்டு எவ்வளோ விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாடிட்டாங்க. ஸோ டைம் 8:00 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி கடையாகவே இருந்தது. பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ வீட்டுக்கு வந்து மதியம் வச்சு பிரியாணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இந்த 2 ஐட்டம்ஸ் நான் வந்து பீச்சில் வாங்கினேன். நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ சண்டே ரொம்ப நல்லாவே போச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. குட் நைட்.